ஹலோ motorcycle lovers. Yamaha RX அப்படிங்கிற நேமில் பார்த்தீங்கன்னா நியூ பைக் லான்ச் பண்ண போகிறதா Yamaha அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 100cc RX அப்படிங்கிற நேமில் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறது கிடையாது. ஹையர் தென் 200cc இன்ஜின் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மேபி இந்த பைக் பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்டராக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குங்க. RX 100 அப்படிங்கிற நேமில் இப்போ ஒரு 100cc RX வந்தால் அந்த அளவுக்கு பெரிய ஃபேமஸ் இருக்காது அப்படிங்கிறதுனால RX 200cc மேலே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டர், அதாவது நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் மாதிரியான டிசைன் பேட்டர்னில் RX 200, RX 250 இல்லாட்டி RX 350 அப்படிங்கிற நேமில் பார்த்தீங்கன்னா பைக் லான்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத Yamaha வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கார் அப்படிங்கிற மேகசின்ஸ், அதாவது மோட்டார் சைக்கிள் மேகசின்லேருந்து நான் எடுத்திருக்கேன். நான் எங்கேருந்து இதோட சோர்ஸ் எடுத்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் அங்கே போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த RX 200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான விஷயம் இதோட டிசைன் ரோட்ஸ்டராக இருக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ட்ரையம்ப், ஹாலி டேவிட்சன் இந்த மாதிரி நிறைய ரெட்ரோ ரோட்ஸ்டர்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்கிராம்ப்ளர் மோட்டார் சைக்கிள்லாம் லான்ச் பண்ணுறாங்க. அதனால RX அப்படிங்கிற நேமில் ஒரு 350cc இன்ஜின் கெப்பாசிட்டி சிங்கிள் சிலிண்டர் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக எல்லாரும் Yamahaவோட பைக் பின்னாடி தான் வருவாங்க அப்படிங்கிறது நல்லாவே Yamahaக்கு தெரியும். அதனால 100cc எதுக்காக RX அப்படிங்கிற பெஸ்டான நேமை நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால RX 250cc மினிமம் இல்லாட்டி RX 350 அப்படிங்கிற நேமில் ஒரு பைக் பார்த்தீங்கன்னா Yamaha லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினாக தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS-ஓட தான் லான்ச் பண்ண போகிறாங்க. டிசைன் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SR 400 உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க. ஸோ இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். SR 400, SR 950லாம் இருக்குது. அந்த பைக்கோட டிசைன் பேட்டர்னில் இன்னும் கொஞ்சம் பல்கியரான டிசைனில் வந்து வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா RX 100cc இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் 100cc செக்மெண்ட் பைக் யாரும் வாங்குறது கிடையாது. 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் ஒரு பெஸ்ட்டான பைக், அதனால அந்த பைக் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது. ஆனால் அதே 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் இப்போதைக்கு கிரியேட் பண்ண முடியாது. 2 ஸ்ட்ரோக்கில் உங்களால் BS6 கனெக்ட் பண்ண முடியாது, ஃபியூல் இன்ஜெக்ஷன் கனெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால Yamaha பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்டரா, நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டரா RX 250 இல்லாட்டி RX 350 அப்படிங்கிற நேமில் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 2,30,000 2,50,000 இந்த RX 350 வந்துச்சுன்னா அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த RX 250 இல்லாட்டி 350 இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா ட்ரையம்போட பைக்ஸாக இருக்கட்டும், ஹாலி டேவிட்சனோட பைக்காக இருக்கட்டும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட பைக்ஸ், ஹோண்டாவோட CB மாடல்ஸ் எல்லாருடைய மார்க்கெட்டும் காலியாகும் அப்படிங்கிறது தான். Yamahaவோட பைக் அப்படின்னாலே இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு Yamaha ரைட் பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும். RX 100 ரைட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் இந்த RX 100 பொறுத்த வரைக்கும் நல்ல பாரன் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத டெஃபினட்டாக இருக்குங்கிறத தான் Yamaha வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் Yamahaவோட RX அப்படிங்கிற நேம்ல இந்தியாவில் ஒரு பைக்கை வந்து எதிர்பார்க்கலாம். அந்த பைக்குமே ரொம்ப பெஸ்டான டிசைன் பேட்டர்னில் இருக்க போகுது. சர்க்குலரான LED ஹெட்லாம்ப்ஸ், LED டெயில் லேம்ப்ஸ், LED இண்டிகேட்டர்ஸோட கொடுக்க போகிறாங்க. டியூவல் சேனல் ABS வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வரப்போகுது அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா நிறைய மீடியா பீப்புள் கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது Yamaha வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றின சோர்ஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு இதோட ஆர்டிகல்ஸை நீங்கள் வந்து லிசன் பண்ணலாம், இல்லாட்டி வந்து ரீட் பண்ணலாம். அண்ட் இந்த RX 100 பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, RX 350 இல்லாட்டி 250 வந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்குமா? உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.